வணக்கம் நண்பர்களே. முக்கியமான நேரங்களில் முக்கியமான பிரச்சனைகளில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுறீங்களா? எந்த முடிவு எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதுக்காக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீர் இருந்தால் தான் இந்த உலகத்தில் உயிர்கள் வாழ முடியும், பயிர்கள் செழித்து வளர முடியும், அதை உணவாக எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி 3 பங்கு நீரினால் சொல்லப்பட்டது. அதே மாதிரி இந்த உலகத்தில் முதல்ல உயிரினம் எப்போ தோன்றுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் இந்த 4:30 to 6 சொல்லுவோம் இல்லையா, பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்தில் உயிர் கோலத்தில் பனித்துளிகள் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உயிர்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்கிற போது 10 மாதம் அந்த பனிக்குடத்தில் நீர் சூழ்ந்த இடத்துல தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை வளர்ந்து வர்றோம். அப்போ எந்த சூழ்நிலையிலும் நீரோடு மனிதனை பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கும். அப்போ எப்போல்லாம் நீரோடு நாம் தொடர்பு கொண்டு இருக்கிறோமோ அப்போ எல்லாம் நம்முடைய உணர்வு ஆழ்மனத்தோடு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம உடம்பு கூட பார்த்தீங்கன்னா 71% மேலே நீரினால், அதாவது ரத்தத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. கடலில் எந்த அளவு நீர் இருக்கோ அதே அளவு நம்ம உடம்புலையும் நீரும் உப்பும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இந்த அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏறக்குறைய வெளியில் இந்த நீரால் சொல்லப்பட்ட உலகம் தான் நம்ம உடம்புலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் எப்போ காலையில் எழுந்திரிச்சு குளிக்கும்போது நீங்கள் சிந்திச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முடிவு சரியாக கிடைக்கும்னு சொல்லி அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதனால் முக்கியமான நேரங்களில் முக்கியமான பிரச்சனை குறித்து அதிகாலையில் குளிக்கும்போது சிந்திங்க, கண்டிப்பாக நல்ல முடிவு கிடைக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை பற்றி முழுமையான ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன், கேட்டு பயன்பெறுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.